தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காத்தனந்தா விளக்கணைய நாயகியே முந்தைய மொழிக்கெல்லா மூத்த மொழியாம் அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துகளும். 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளின் நள்ளிரவின் கும்மிருட்டிலே 200 ஆண்டுகள் கார் இருளிலிருந்து தப்பிக்க இந்தியாவிற்கு ஒரு அழகிய வாய்ப்பு. ஆம், அதுதான் நாம் போராடி ரத்தம் சிந்தி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என முழக்கமிட்டு பெற்ற சுதந்திரம். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா என்ன செய்யும்? இந்தியா எப்படி முன்னேறும்? இந்தியா எப்படி வல்லரசாகும்? இந்தியாவிற்கென அடிப்படை கொள்கை என்ன இருக்கிறது என்று தூற்றியவர்களை எல்லாம் வாயடைக்க செய்து டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலே அரசியலமைப்பை உருவாக்க ஒரு வரைவு குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படை நோக்கமாக ஒரு நாடு எந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதை கொண்டு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கழித்து 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது இந்த மாபெரும் அரசு. இதை அப்போது இருந்த ஜனநாயக அரசு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைப்படுத்தியது. இந்த தினம்தான் அன்றிலிருந்து இன்று வரை குடியரசு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட இனம் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்த ஒருவர் ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி துணிந்து போராடி பல தடைகளை தாண்டி கல்வி வெளிச்சம் பெற்று அந்த வெளிச்சத்தை வைத்து சமத்துவத்திற்கு வெளிச்சம் கொடுத்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கும் அளவிற்கு உயர்ந்த ஒப்பற்ற தலைவர் அவர். இருட்டுக்குள் இருக்கும் மக்களை வெறும் கேள்விகள் மட்டும் கேட்டு எழுப்பாமல் எங்கே சென்றால் இவைகளை மாற்ற முடியும் என்று கல்வியை ஆயுதமாக ஏந்தி படித்து முன்னேறி இந்தியாவின் சட்ட திட்டத்தை எழுதும் அளவிற்கு ஒரு தனி நபரால் உருவாக முடியும் என்றால் அந்த தனி நபரின் பெயர்தான் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் ராம்ஜி மாலோஜி சக்பால் மற்றும் பீமாபாய் இணையருக்கு 14வது குழந்தையாக பிறந்த இணையற்ற தலைவர் பீமாராவ் ராம்ஜி காலப்போக்கில் அம்பேத்கராக மாறி இந்தியாவின் பல கோடி மக்களின் அறிவு கண்ணை திறக்கும் ஆசானாக உருவெடுத்துள்ளார். பரோடா மன்னரால் பட்டங்கள் பயின்றவர், படோடோம் இல்லாத பல்துறையின் வித்தகர். 1913ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் நாள் அம்பேத்கர் இந்தியாவிலிருந்து கடல் கடந்து அமெரிக்கா புறப்பட்டார். ஒடுக்கப்பட்ட இனத்தில் பிறந்த ஒருவர், எப்படி ஒடுக்கப்பட்ட இனத்தில் பிறந்த ஒருவர் கடல் கடந்து படிக்க சென்ற பெருமை அம்பேத்கரையே சாரும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும் போராடினார் அம்பேத்கர் என்று ஒற்றை வரிக்குள் அவரை அடுக்கிவிட முடியாது. ஆம், அரசியல், இலக்கியம், மதம், சட்டம், பொருளாதாரம் என மனித அறிவு சாதித்த அத்தனை துறைகளிலும் அவருடைய விவாதிப்பும் விரிவான ஆய்வும் அதிகம் எனலாம். அவருடைய டாக்டர் பட்ட ஆய்வு ரூபாய் குறித்தது என்பது நம்மில் பலர் அறிந்தது. ரிசர்வ் வங்கி உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு அம்பேத்கருடையது என்றால் அது மிகையாகாது. த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் என்ற அம்பேத்கர் எழுதிய நூலின் வழிகாட்டுதலின்படிதான் இந்திய ரிசர்வ் வங்கியே உருவானது என்றால் அதுவும் மிகையல்ல. எவர் ஒருவர் தன் உரிமைகளை எப்போதும் காக்க தயாராக இருக்கிறார்களோ, எவர் ஒருவர் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறார்களோ, எவர் ஒருவர் மற்றொருவரின் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையும் சுயமரியாதையும் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே சுதந்திரமான மனிதர்கள் என்று உறக்கச் சொன்னவர் அம்பேத்கர். அடியினும் ஆவின் பால் தன் சுவை கொன்றாது, சுடினும் செம்பொன் தன் ஒளி கெடாது, அரைக்கினும் சந்தனம் தன் மனம் கமழாது, புகைக்கினும் காரையில் பொல்லாங்கு கொள்ளாது, கலக்கினும் தன் கடல் சேறு ஆகாது என்று தன்னை அடக்க நினைத்த போதிலும்
வீழாது எழுந்து நின்று சமுதாயத்திற்கு சமத்துவம் தந்த அம்பேத்கர் இறந்த பின்னும் உத்வேகம் தரும் தலைவராக நம் ஒவ்வொருவரின் மனதிலும் ஆழமாக பதிந்துள்ளார். தீண்டாமை வேறறுக்கும் சட்டங்களை தந்த வேண்டாமை இல்லாத வேந்தனை போற்றுவோம். ஜாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் எல்லாரும் நம் மக்கள், எல்லாரும் இதுதான் நம் நாடு என்று ஒன்றிணைவோம். இந்தியாவை தூற்றியவர்களையும் இந்தியாவை தரம் தாழ்த்தி பேசியவர்களையும் தரணியையும் இந்தியாவை தலை திரும்பி பார்க்க செய்வோம். பிற உயிர் பேணுவோம், பரிவாக சாதனைகள் புரிவோம். தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வென்றாலும் வீழ்ந்தாலும் வாழ்வது தமிழே. நன்றி, வணக்கம்.